புகாரில 844வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். என்ன ஓதுவார்கள் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யுஹ்யி வ யுமீத்து இல்ல. ஆனா வேற ஒரு கதீருக்கு அப்புறம் அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வ லா மூத்தி லிமா மனஅத அந்த எல்லாம் சேர்த்து வருகிறது. அந்த யுஹ்யி வ யுமீத்துங்கிறது இல்லாம ஒவ்வொரு தொழுகையிலையும் ரசூலுல்லாஹ் ஓதுனாங்கன்னு வருது. எல்லா தொழுகைங்கிறது சுப்ஹ் மக்ரிப் அடங்கிரும்ல. நீங்க மக்ரிப் சுபஹ் இத ஓதலாம். எதை ஓதலாம்? அந்த யுஹ்யி வ யுமீத்து அதைத்தான் மைனஸ் பண்ணிக்கலாமே தவிர அது வரைக்கும் உள்ளது ஹதீஸ்ல உள்ளதுதான். அதே மாதிரி புகார்ல 3293வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டா, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் ஹம்து லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற சொல்லை ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதுகிறாராம். ஒரு 10 அடிமையை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நன்மை கிடைக்கும். 100 நன்மைகள் அவருக்கு பதிவு செய்யப்படும். 100 தீமைகள் அவரிடமிருந்து அழிக்கப்படும். மாலை நேரம் அடைகிற வரைக்கும் ஷைத்தானிடமிருந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று புகாரில 3293 இருக்கிறது. இந்த திக்ர் இருக்கிறது. ஆனா யுஹ்யி வ யுமீத்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்ங்கிறது அதுல இல்ல. சரியா? அது இல்லாம ஒதுக்கலாம். அதே மாதிரி யுஹ்யி வ யுமீத்து இருக்குதான்னு கேட்டா இருக்குது. அது எங்க வருதுன்னா, அஹ்மதுங்கிற நூல்ல வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து பியதில் கைரு யுஹ்யி வ யுமீத்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை கடை வீதியில் யார் ஓதுகிறாரோ 1000 லட்சம் 1 லட்சம் நன்மைகள் அல்லாஹ் என்ன செய்யறான்? அவருக்கு எழுதுகிறான். 1000 1 லட்சம் தீமைகளை அவனை விட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? அழிக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் அகமதுல வருகிறது. அந்த ஹதீஸ்ல மட்டும்தான் யுஹ்யி வ யுமீத்து வருகிறது. ஆனா அது கடத்தெருவுல தான் வருது. மக்ரிபுக்கு பிறகு சுபுக்கு பிறகு வரல. அப்படி வந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளர் கோளாறா இருக்குது. அம்ர் இப்னு தீனார் என்று ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். இந்த அம்ர் இப்னு தீனார் என்பதை பற்றி லைஃப் ஜித்தன் ரொம்ப முற்றிலும் பலவீனமான ஹதீஸ், இவர் முன்குருள் ஹதீஸ், நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ் அறிவித்தவர் வருகிறது. யுஹ்யி வ யுமீத்துங்கிற ஹதீஸ் இன்னும் பல நூல்களில் வேற ஒரு அறிவிப்புல வருது. எதுல வந்தாலும் அது பலவீனமா இருக்குது. அதனால யுஹ்யி வ யுமீத்து இல்லாத வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்கலாம்? அதை ஓதிக்கலாம்.